மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வகுப்பு 3 பாடம் தமிழ். நம்ம வர்ற வாரத்துல முதல் பருவ தேர்வை எழுத போறோம். சரியா? அதற்கான திருப்புதல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரிவைஸ் பண்ணணும் இல்லையா? அதனால ரிவைஸ் பண்ண போறோம். டைம் டேபிள் நம்மளுடைய ஆப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போர்ஷன் இப்போ மேம் கொடுத்துட்றேன். சரியாடா? ஃபர்ஸ்ட்ல என்னென்ன பாடலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 5 7 8 9 13. சரியா? இதுல நோட்ல நம்ம எழுதணும் இல்லையா, நோட் எக்ஸசைஸ், அதெல்லாம் என்னென்ன பாடம் அப்படின்னா 2 3 5 8 2 3 5 8 புக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்தெந்த பாடத்துல அப்படின்னா 1 2 3 8 9. சரியா? அடுத்தது பாடம் 7 இருக்கு இல்லையா, அது ஒரு பாட்டு தானே நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு? ஞாபகப்படுத்தி பாருங்க. இனியவை 40 அப்படிங்கிற ஒரு பாட்டை பார்த்தோம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அப்படின்னு பாட்டு பார்த்தோமா? அந்த பாட்டை மட்டும் படிங்க போதும். 4 லைன் இருக்கா, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதில் உள்ள புக் எக்ஸசைஸ் எதுவும் வேண்டாம். அதே போல பாடம் 13 இருக்கு. பாடம் 13ல திருக்குறள் இருக்கும். என்ன இருக்கு? திருக்குறள். திருக்குறள்ல முதல் 2 திருக்குறளை மட்டும் படிச்சுக்கோங்க. முதல்ல வர 2 திருக்குறளை மட்டும் படிச்சுக்கலாம். என்னென்ன திருக்குறள்? நடுவு நிலைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரம், 2 அதிகாரத்துல ஒரு திருக்குறள் தான். முதல் திருக்குறள் என்னது? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும், அந்த திருக்குறளும். அடுத்ததா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படிங்கிற 2 திருக்குறளையும் படிச்சுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய தேர்வுக்கான பாடங்கள். சரியா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நோட் எடுத்துக்கோங்க. நோட்டுல பாடம் 2 எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? கண்ணன் செய்த உதவி அப்படிங்கிற பாடத்தை நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? முதல் ரோமன் லெட்டர் பொருள் தருக. கதிரவன் சூரியன் இயன்ற முடிந்த. அடுத்தது 2 சேர்த்து எழுதுக. எதிர் கூட்டல் புறம் எதிர்ப்புறம். பிடித்து கூட்டல் கொண்டு பிடித்து கொண்டு. அடுத்து பிரித்து எழுதுக. மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். ஒலி எழுப்பி ஒலி கூட்டல் எழுப்பி. 4வது ரோமன் லெட்டர் எதிர்ச்சொல் தருக. காலை மாலை. பெரியவர் சிறியவர். அடுத்தது 5வது ரோமன் லெட்டர் கண்ணன் எங்கு புறப்பட்டான்? கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். பேருந்து எதில் மோதியது? பேருந்து மரத்தில் மோதியது. பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? 108 என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார். அடுத்தது பாடம் 3 தனித்திறமை. பொருள் தருக. தகுதி தரம். பணி வேலை.
ரோமன் லெட்டர் 2 பிரித்து எழுதுக. படை தளபதி, படை கூட்டல் தளபதி. இரவு காவல், இரவு கூட்டல் காவல். சேர்த்து எழுதுக. எதை கூட்டல் பார்த்தாலும், எதை பார்த்தாலும். கூட்டலை எடுத்துட்டு இப்பு போட்டு எழுதணும். சிங்கம் கூட்டல் குட்டி, சிங்கக்குட்டி. எதிர்ச்சொல், அடுத்த ரோமன் லெட்டர் எதிர்ச்சொல் தருக. பகைவர்கள், நண்பர்கள். இரவு, பகல். அடுத்த ரோமன் லெட்டர் வினாவிடை. காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? புலி ராஜா தலைமையில் நடைபெற்றது. இரண்டாவது கேள்வி. ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? ஆமை, முயல், கழுதை. இக்கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அடுத்தது பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால். பொருள். ஃபர்ஸ்ட் ரோமன் என்னது? பொருள் தருக. முயற்சி, இடைவிடாத உழைப்பு. புக்குல இடைவிடாத உழைப்புன்னு இல்லாம ஊக்கம் அப்படின்னு இருக்கும். ஊக்கம் அப்படின்னு எழுதினாலும் பதில் கரெக்ட் தான். இடைவிடாத உழைப்பு அப்படின்னாலும் சரிதான். சரியா? நியூ புக்ல ஊக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இது இல்ல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரியாடா? ஊக்கம் அப்படின்னாலும் எழுதினாலும் பரவாயில்ல, இடைவிடாத உழைப்பு அப்படின்னாலும் சரிதான். அடுத்த இரண்டாவது ஆன்றோர், பெரியோர். பிரித்து எழுதுக. வைத்திருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர். வீதி எங்கும், வீதி கூட்டல் எங்கும். அடுத்த ரோமன் லெட்டர் சேர்த்து எழுதுக. நெகிழி கூட்டல் அற்ற, நெகிழியற்ற. பாதிப்பு கூட்டல் அடைகிறது, பாதிப்படைகிறது. நாலாவது ரோமன் லெட்டர் எதிர்ச்சொல். இறப்பு, பிறப்பு. உள்ளூர், வெளியூர். அடுத்த அஞ்சாவது ரோமன் லெட்டர் வினாவிடை. மேரி இனி யாருடன் விளையாடப் போவதாக கூறினாள்? மேரி கன்றுக்குட்டியுடன் விளையாடப் போவதாக கூறினாள். பசு எதனால் இறந்தது? பசு நெகிழியை உண்டதால் இறந்தது. நெகிழியினால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுதுக. ஓசோன் படலம் பாதிப்பு, தோல் நோய். பாடம் 8 நூலகம். ரோமன் லெட்டர் 1 வினாவிடை. நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? புத்தக சாலை, நூல் நிலையம். நூலகத்தின் பயன்கள் யாவை? நம் அறிவு வளர்கிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது, நேரம் பயனுள்ளதாக அமைகிறது. நூலகத்தின் தந்தை என யாரை போற்றுகிறோம்? சீர்காழி ரா. அரங்கநாதன் அவர்கள். யாரை போற்றுறோம்? சீர்காழி ரா. அரங்கநாதன் அவர்கள். இதுதான் நோட்ல உள்ள
நம்ம எழுதி இருக்கிற பாடங்கள். அடுத்ததா புக்ல உள்ளதை நம்ம பார்க்கலாம். புக் எடுத்துக்கோங்க. பாடம் 1 என்ன பாடல் பார்த்தோம்? பாடம் 1ல தமிழ் அமுது அப்படிங்கிற பாடத்தை பார்த்தோம் இல்லையா? நித்திலம் சொல்லின் பொருள் முத்து. நித்திலம்னா என்ன பொருள்? முத்து. செந்தமிழ் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதுனா எப்படி எழுத முடியும்? செம்மை கூட்டல் தமிழ். சேர்த்து எழுதுக. உன்னை கூட்டல் தவிர. உன்னை தவிர. சரி, அடுத்த பக்கத்துல கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல்லை உருவாக்குக. எழுத்துக்கள்லாம் கலைந்து இருக்கு இல்லையா? அதை நம்ம சரியா எழுதினோம்னா பொன் பொருள், செந்தமிழ், வணங்கு, போற்றி, நித்திலம், உலகில் அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லையா? அதையும் நீங்க எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது பக்க எண் 2ல பாருங்க. 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தோன்றுகின்ற, வேண்டுகின்ற, 2வது எழுத்து ஒன்று போல வருதா? அடுத்து உன்னை, பொன்னோ. சரியா? இதே போல உள்ள சொற்களை படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது பாடம் 2. பாடம் 2 பக்கம் எத்தனை அப்படின்னா 9. நம்ம ஏற்கனவே இதை நோட் எக்ஸசைஸ் புக் எக்ஸசைஸை நோட்ல நம்ம எழுதியிருக்கோம். அதை பார்த்தாச்சு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா புக்கை பார்த்துக்கோங்க. சரியா? கீழே பொருத்தமான குறியீடுக சரியா தவறா இருக்கு இல்லையா? அதை ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரி. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். தவறு. பெரியவர் செல்பேசியில் 107 அப்படிங்கிற எண்ணை அழைத்தார். சரியா தவறா? தவறு. ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். சரி. அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. ஒலி மேல் நோக்கிய லீனா சத்தம், கீழ் நோக்கிய லீ ஒலி அப்படின்னா வெளிச்சம். காலை மேல் நோக்கிய லை போட்டிருந்தா என்ன பொருள்? பொழுது. அது விடியற் காலை பொழுது. கீழ் நோக்கிய லை போட்டிருந்தா எருது. பள்ளி பள்ளிக்கூடம். கீழ் நோக்கிய இல் போட்டிருந்தா இல் பள்ளி. சரியா? அடுத்து பள்ளி அப்படின்னா சிறிய உயிரினம். சரியான சொல்லால் நிரப்பி படி. கீழே ஒட்டக சிவிங்கி படம் கொடுத்திருக்காங்களா? அத பாருங்க. ஒட்டக சிவிங்கி மிகவும் உயரமானது. அதன் கழுத்து நீளமாக இருக்கும். ஒட்டக சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது. ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொல்லும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. ஒட்டக சிவிங்கி இலை தழைகளை தின்னும். ஒட்டக சிவிங்கி இலை தழைகளை தின்னும். வினாவிடைய நம்ம நோட் எக்ஸசைஸ்ல பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது 3வது பாடம். பக்கம் 16. இதுல உள்ள சரியான விடையை தெரிவு செய்வோமா? நம்ம நோட் எக்ஸசைஸ்ல பார்த்திருக்கோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா புக்கை பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்து பொறுத்துக இருக்கு பாருங்க. பொறுத்துக வினாவிடையும் நோட்ல பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன், நான் யார்? எனது புலி. இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசைகளிலும் திருப்புவேன், நான் யார்? ஆந்தை. என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் யார்? முயல். அடுத்து முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. இந்த வார்த்தைகள்லாம் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க.
அத சரியா எழுதி பார்த்துக்கணும். சரியா? காட்டில் விலங்குகளில் நடந்தது கூட்டம். காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது. இரவு காவல் நீங்கள் தாம் அமைச்சர் ஆந்தையாரே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்படி எழுதணும்? ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர். முயல் ஓடும் வேகமாக முயல் அதிவேகமாக ஓடும். கூடாது யாரையும் போட எடை குறைவாக. எப்படி எழுதணும்? நம்ம யாரையும் குறைவாக எடை போட கூடாது. அடுத்தது பொறுத்துக. எந்த விலங்கு எந்த பணி செய்தது இந்த பாடத்துல. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன விலங்கு இருக்கு? சிங்கம். என்ன பதவியில இருந்தது? அது படை தளபதி. ஆந்தை இரவு காவல். ஆமை சமையல் வேலை. முயல் பொருட்களை சேகரிக்கும் வேலை. கழுதை எச்சரிக்கை பணி. அடுத்தது பெயர் எது செயல் எது? 19ஆம் பக்கத்துக்கு வந்துருங்க. பெயர் எது செயல் எது? குழலி பாடம் படித்தாள். இல்ல பெயர் சொல் எது? குழலி பாடம். செயல் படித்தாள். அமுதன் பந்து விளையாடினான். அமுதன் பந்து ரெண்டும் பெயர் சொல்ல சேர்ந்தது. விளையாடினான் செயல். அடுத்தது மரம் செழித்து வளர்ந்தது. மரம் அப்படிங்கிறது பெயர் சொல். செழித்து வளர்ந்தது அப்படிங்கிறது செயல், அதாவது வினைச்சொல். அடுத்தது நம்ம 4வது பாடம் வேணாம் வச்சுட்டோம். 5வதுல நோட் எக்ஸசைஸ்ல பாத்துட்டோம் இல்லையா? அதுக்கடுத்து 8ல பக்க எண் 48 எடுத்துக்கோங்க. நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள். புத்தகம். அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள். அறிவில் சிறந்தவர். அடுத்தது தேனருவி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேன் கூட்டல் அருவி. புத்துணர்ச்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. புதுமை கூட்டல் உணர்ச்சி. அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். புறம். தேன் கூட்டல் இருக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தேனிருக்கும். தேனிருக்கும். கொஸ்டின் ஆன்சரை நம்ம நோட் எக்ஸசைஸ்ல படிச்சுட்டோம் இல்லையா? நீங்களும் ஒரு தடவை நல்லா படிச்சு எழுதி பார்த்துடணும். அடுத்து புதுசா ஒரு வார்த்தை கொடுத்துடணும் அப்படின்னா அந்த வார்த்தையிலிருந்து புது புது சொற்களை உருவாக்குற அளவுக்கு இதுல நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதுல எத்தனை புது சொற்களை உருவாக்கலான்னு பாருங்க. திரு, நெல், வேலி, வேல், தில் அப்படிங்கிற புது சொற்களை உருவாக்குற மாதிரி நீங்களும் ஒரு வார்த்தைகளை எழுதி புது சொற்களை என்னென்ன சொற்கள்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக. 50ஆம் பக்கத்துல பாருங்க. எழுத்துக்கள் எல்லாம் கலைந்து கிடக்குது. அதை நம்ம கரெக்டா எழுதினோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். நூலக தினம், குழந்தைகள், மன வலிமை, புத்துணர்ச்சி. இந்த எழுத்துக்கெல்லாம் கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தினா இத்தனை சொற்கள் நமக்கு வருது இல்லையா? அதுக்கு அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இருக்கா? அதை ரீட் பண்ணிட்டு கொஸ்டினை படிச்சு ஆன்சரை நம்ம எழுதணும். சரியா? அதுக்கு அடுத்தது பொருத்தமான சொல்லால் நிரப்புக. என்ன கொடுத்திருக்காங்க? நெருப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? சமைக்க முடியாது. விதை இல்லாமல் செடி வளராது. சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது. அடுத்தது பாடம் 9 55ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தன்மை கூட்டல் நீர். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல். கீழே. வயல் கூட்டல் வெளிகள். சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்
வயல்வெளிகள். கதை கூட்டல் என்ன? கதை என்ன? வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிழல். அடுத்தது இணைக்கலாமா? பக்க எண் 56. அச்சாணி வண்டி சக்கரம் உருண்டு செல்ல உதவும் ஆணி. பசுமை பச்சை நிறம். வைக்கோல் நெற்பயிரின் உலர்ந்த தாள். அடுத்தது சொல் கோபுரம் அமைப்போம். கரம் என்றும் கூறலாம். கை. பசு கொடுக்கும் பானம் பால். அது 2 எழுத்துல வரும் அப்படின்னு நமக்கு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆறுகள் சென்று சேரும் இடம் கடல். வண்டியில் சக்கரம் சுழன்று விழாமல் பாதுகாப்பது அச்சாணி. பாலைவன கப்பல் என்னது? ஒட்டகம். அடுத்து புதிருக்கு பொருத்தமான படங்களை மரத்திலிருந்து பறிக்கலாமா அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இல்லையா? 8 கைகள் விரித்தால் ஒற்றை கால் தெரியும். அது என்ன? குடை. அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன? புத்தகம். அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும். அது என்ன? கோலம். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். அது என்ன? கண்மணி. இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது. அது என்ன? பட்டாசு அல்லது வெடி, எப்படினாலும் எழுதிக்கலாம். சரியா? அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. அது என்ன? நெற்பயிர். ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல. அது என்ன? சூரியன். அடுத்தது பாடம் 13. 13ல நமக்கு திருக்குறள் இருக்கு. 2 திருக்குறள் படிச்சிருக்கோம், 5 திருக்குறள் படிச்சிருக்கோம். அதுல 2 மட்டும் இப்ப எழுதிக்கலாம், 3 செகண்ட் டைம்க்கு எழுதிக்கலாம். சரியா? முதல் திருக்குறள் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். 2வது காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரம். ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். இப்ப நம்ம ரிவைஸ் பண்ண பாடங்கள் தான் நமக்கு தேர்வு. சரியா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிச்சு நோட்ல எழுதி பார்த்து, 1 தடவை 2 தடவை அப்படின்னு எழுதக்கூடாது. நீ படிச்சத நல்லா திரும்ப திரும்ப உனக்கு மெமரி ஆகிற வரைக்கும் நல்லா எழுதி பார்த்துக்கணும். சரியா? அப்பதான் நம்ம முழுமையா தேர்வுக்கு தயாராக முடியும். நல்லா எழுதி முடிச்சுட்டு தவறு இருந்தா அந்த தவறையும் திருத்தி நல்லபடியா திரும்ப ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. எழுதி அம்மாட்ட கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. சரியா? இப்ப நம்ம டெஸ்ட் எதுல எழுத போறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ல. டெஸ்ட் நோட் எல்லாரும் எடுத்தாச்சு இல்லையா? எடுத்துட்டு நம்ம ரைட் சைடு பக்கத்துக்கு போயிடணும். ஏன்னா லெஃப்ட் சைடு எழுத வேண்டாம், ரைட் சைட்ல தான் எழுதணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைட்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். அதோட இல்லாம ரைட் சைடு பேஜ்ல மட்டுமே எழுதுவோம், லெஃப்ட் சைடு எழுத வேண்டாம். தமிழ் டெஸ்ட். சரியா? ஏன்னா நான் அழுத்தி எழுதும்போது அதனுடைய வடிவம் பின்னாடி பதியும், அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, ரைட் சைடு பேஜ்ல மட்டுமே எழுதுங்க. சரியா? இப்ப எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா, ரைட் சைடு பேஜ் எடுத்துட்டோம் இல்லையா? எடுத்துட்டு மேல ஹெட்டிங் எழுதணும். முதல் பருவ தேர்வு அப்படின்னு எழுதிடணும். அதுக்கு கீழே ஒரு லைன் விட்டுட்டு பெயர் அப்படின்னு எழுதி உங்களுடைய பெயரை அதுல எழுதணும். தமிழ்ல தான் எழுதியிருக்கணும், இங்கிலீஷ்ல எழுத கூடாது. அதே நேரம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த சைட்ல அதாவது வலது பக்கத்துல வரிசை எண் அப்படின்னு போட்டு உங்களுடைய நம்பர் எழுதணும். வரிசை எண் அப்படின்னா ரோல் நம்பர். சரியா? அதை எழுதிடணும். அதுக்கடுத்து கீழே பெயர் எழுதியிருக்கோம் இல்லையா? அதுக்கு கீழே ஒரு லைன் லீவ் பண்ணிட்டு வகுப்பு அப்படின்னு எழுதி, என்ன வகுப்பு படிக்கணும்? நம்ம 3ஆம் வகுப்பு இல்லையா? நீ நம்பர் மட்டும் போடுங்க, அதுல 3 அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கு அடுத்து அதே இதுல வரிசை எண் எழுதியிருக்கோம் இல்லையா? அதுக்கு கீழே 4 அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கடுத்து ஒரு லைன் விட்டுட்டு கீழே நடுப்பகுதியில தமிழ் அப்படின்னு எழுதிடணும். சரியாடா? எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா
என்ன செய்கிறோம் அப்படின்னா ரோமன் லெட்டர் எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் போட்டுட்டு நம்பர் 1 கீழே போட்டு உன்னுடைய பதிலை எழுதணும். நீ வினாக்களை எழுத வேண்டாம். அதே போல் ரோமன் லெட்டர் உள்ள ஹெட்டிங்கும் எழுத வேண்டாம். ரோமன் லெட்டர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க போதும். அதுக்கடுத்து 1 2 3 4 எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதுக்கான பதிலை நம்பர் போட்டு எழுதிருங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் அழகாக ஸ்கேல்ட்டு போட்டுருங்க. அதுக்கடுத்து 2வது ரோமன் லெட்டர் ஆரம்பித்து இப்படியே நம்ம எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்துக்கு போகும்போது கட்டாயம் லெஃப்ட் சைடு வேண்டாம், ரைட் சைடு எழுதுங்க. சரியா? அழகாக எழுதி முடிங்க. எழுதி முடிச்சுட்டு எழுதி முடித்ததை கொஞ்சம் நல்லா தெளிவாக அம்மாவை ஃபோட்டோ எடுக்க சொல்லி மெயில் பண்ணிடுங்க. சரியா? எப்போ நம்ம ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் மெயில் பண்ணிடுங்க. நல்லா படித்து நல்லபடியாக டெஸ்ட்டை எழுதணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.